அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வேசோமெடிடெக் ஹீல் யுவர் ஹார்ட் EECP ட்ரீட்மெண்ட் சென்டர் இந்த வீடியோவில் வந்து ப்ரிவென்டிவ் பைபாஸ் அதை பற்றி பேச போகிறோம். அது என்னது? அது ப்ரிவென்டிவ் பைபாஸ் அப்படி ஒன்று உண்மையிலே இருக்கா? இது வந்து வேலிடேட்டட், அதாவது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவனா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 80 விழுக்காடு பேஷண்ட் ரொட்டீன் கன்சல்டேஷன் எங்ககிட்ட வரவங்க வந்து யூஸ்வலாக கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பேஷண்ட் வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஆஞ்சியோகிராம் செய்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரத்த குழாயிலையோ 2 ரத்த குழாயிலையோ 3 ரத்த குழாயிலையோ அடைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அடைப்பும் வந்து 70 to 80% வரையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 or 2 ரத்த குழாயிலோ அடைப்பு இருப்பதனால வந்து இமீடியட்டா ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்து கொள்வது மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நேரத்தில் இந்த பேஷண்ட் என்ன கேட்கறாங்கன்னா, சார் நீங்க பைபாஸ்ன்னு சொல்றீங்க, பட் எனக்கு அந்த அளவுக்கு சிம்டம்ஸ் இல்லை சார், நான் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஜஸ்ட் ஒரு ரொட்டீனா ஹெல்த் செக்அப் தான் போனேன், பட் இவ்வளவு பண்ணியிருக்காங்க, நான் என்னோட ஆஃபீஸுக்கு போகிறேன், 2 மாடி ஏறுறேன், எனக்கு வந்து மூச்சு வாங்குறதோ நெஞ்சு வலியோ அவ்வளவா கிடையாது, சில நேரங்களில் எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் எனக்கு வலி வருது, அதுக்கு தான் நான் போனேன், ஆனால் இப்போ உண்மையிலே எனக்கு பைபாஸ் சர்ஜரி தேவையா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, இல்லை நீங்கள் வந்து இப்போ நல்லா இருக்கிறீங்க, ஆனால் ரத்த குழாயில் அடைப்பு இருக்கனால இமீடியட்டா இப்போ ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டால் உங்களுக்கு நல்லது, நாளைக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்த பிறகு சர்ஜரி செய்வது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது லாஜிக்கலா வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் அப்படி ப்ரிவென்டிவ் பைபாஸ் சர்ஜரி ஒன்று உண்மையிலே பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு தவறான புரிதல் ஆகும். எந்த ஒரு இடத்துலையும் ப்ரிவென்டிவ் பைபாஸ் சர்ஜரின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது வந்து நம்பர் ஆஃப் சர்ஜரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ப்ரிவென்டிவ் பைபாஸ் சர்ஜரி. அப்போ ஏன் சார் ப்ரிவென்டிவ் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்க கூடாது? ஏன்னா அவர் சொல்றது கரெக்ட் தானே, நம்ம ஒரு முன்னாடியே நல்லா இருக்கும்போது ஒரு சர்ஜரி பண்ணால் ஃபியூச்சரில் பிரச்சனை வராது அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்கன்னா அதற்கான விடை தான் காம்படிட்டிவ் பிளட் ஃப்ளோ. இது வந்து ஒரு டெர்மினாலஜி. இந்த காம்படிட்டிவ் பிளட் ஃப்ளோ என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ப்ரிவென்டிவ் பைபாஸ் சர்ஜரின்னு ஒன்று கிடையாதுன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த காம்படிட்டிவ் பிளட் ஃப்ளோன்றது வந்து எல்லா சர்ஜனுக்கும் எல்லா டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன உண்மை. ஆனால் இந்த உண்மை வந்து எந்த பேஷண்ட் கிட்டையும் டிஸ்கஸ் பண்றது கிடையாது. அப்போ இந்த காம்படிட்டிவ் பிளட் ஃப்ளோனா என்ன? இப்போ வந்து உங்களுக்கு ரத்த குழாயில அடைப்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரத்த குழாய் அடைப்பு வந்து 60%, 70%, 80% சொல்லியிருப்பாங்க. இது எப்படி வந்து அளவிடப்படுகிறது என்றால் கண்களினால், விஷுவல்னு சொல்லுவோம். அப்போ நிறைய நேரத்தில் வந்து உங்களுக்கு 90% 80% சொல்லியிருந்தாலும் ரத்த குழாய் அடைப்பு அந்த அளவுக்கு இருக்காது. அப்ப காரணம் என்னன்னா, உங்க அடைப்பு உள்ள ரத்தம் போய்கொண்டுதான் இருக்கின்றது என்று அர்த்தம். அப்படி ரத்தம் போவதனால தான் உங்களுக்கு வலி இல்லை, உங்களால எல்லா ஆக்டிவிட்டியும் செய்து கொள்ள முடிகின்றது. இப்போ இதுக்கு பைபாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு புதிய ரத்த குழாய் உங்களோட கால்கள்ல இருந்தோ இல்லனா ஆர்டீரியல் கிராஃப்ட் உங்க கைகள்ல இருந்தோ உங்க மார்பகத்துல இருந்தோ எடுத்து ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்கிறார். அப்படி செய்த பிறகு இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சர்ஜரினால செய்யப்பட்ட கிராஃப்ட்லயும் ரத்தம் போகுது, உங்களோட நேட்டிவ் வெசல், உண்மையான வெசல், நேச்சுரல் வெசல்லையும் ரத்தம் போய் கொண்டிருக்கு. இந்த 2 ரத்த ஓட்டமும் போகும் பொழுது உங்களோட அந்த ரத்தத்தின் பாதை, அந்த பாதை வந்து 2 ரத்த குழாயிலிருந்து ரத்தம் செல்வதற்குரிய அளவுக்கு வடிவமைக்கப்படவில்லை. ஒரு ரத்த குழாயில ரத்த ஓட்டத்தை கொண்டு செல்வதற்கான வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 2 ரத்தமும் அது உள்ள போகும்போது சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா டிராபிக் ஜாம். அப்போ அங்க பிரஷர் அதிகமாகுது. அந்த பிரஷர் அதிகமான பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்த ஓட்டம் ரிவர்ஸ் ஆகுது. அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னா, எதுக்காக கிராஃப்ட் போட்டீங்களோ அந்த கிராஃப்டை பாதித்து அந்த கிராஃப்டை மூடுது. செகண்ட் ரிவர்ஸ் ஃப்ளோ வரும்போது உங்க ரத்த குழாயில நேச்சுரலா இருக்கின்ற அடைப்போ 70% 80% இருப்பது வந்து அதிகரிக்குது நாளாக. அப்போ ஒரு ப்ரிவென்டிவ் பைபாஸ் நீங்க செய்து கொள்வதன் மூலம் ரிஸ்க் அதிகப்படுத்துவீர்களே தவிர எதையும் குறைப்பது இல்லை. இந்த காரணமாகத்தான் ப்ரிவென்டிவ் பைபாஸ் சர்ஜரி என்பது ஒன்று கிடையாது. உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும், மைல்டாக நெஞ்சு வலி இருப்பதென்றால் அதற்குரிய உண்மையான சிகிச்சை முறைன்றது அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும். சர்ஜரி இல்லாமல் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் EECP சிகிச்சை முறை, என்ஹான்ஸ் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் என்ற சிகிச்சை முறை. இதைத்தான் செய்து கொள்ள வேண்டுமே தவிர சர்ஜரி பிரிவென்ஷன் செய்து கொள்ளக்கூடாது.